தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு பேச்சு ஒன்று பேசியிருந்தார். உடனே சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். எப்படின்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கூட கிடையாது, 1977 எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கூட கிடையாது, 1977 அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். 1977ல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த டோன்லாம் இல்லை, 1977ல் இது கூட இல்லை, 1970 தலைவா உனக்கு தெரியல, உனக்கு மாடுலேஷனே வரமாட்டேங்குது. அப்படி கிடையாது, இப்படி கை அப்படி கட்டிக்கிட்டு என் அருமை உடற்பிறப்புகளை அன்பு சொந்தங்களை மாச கடைசி ஆயிடுச்சு, வீட்டு வாடகை 2 லட்ச ரூபா கட்டணும், அதுபோக என்னுடைய பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறான், அதற்கு மாதம் 1 லட்ச ரூபா கட்டணும், அதுபோக என் வீட்டில் 2 பிரைடு நாய் வளர்க்குறாங்க, அதுக்கு கரிசோறு கேட்குது, அதுக்கு போடணும். என் தாய் தமிழ் உறவுகளை, உலகமாக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் திரளிதி போட்டு விடணும். அப்படி பேசணும். அப்படி கூட கிடையாது, வேற மாதிரி. உலகமாக இருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளை விஜயலட்சுமி அவர்கள் வளசர பக்கத்தில் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கேஸ் இருந்தாலும் கேட்குறீங்க, ஏமாற்றுதல் 420 கேஸ், பாலியல் வன்புணர்வு கொடுமை வழக்கு, அது 376 செக்ஷனில் பதிவு போட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் நம்ம தாய் தமிழ் உறவுகள் உடனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பேசினா கரெக்டாக இருந்திருக்கியா? இந்த டோன்லாம் பேசியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சாட்டை இத்தனை வருஷமா சேனல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறா போல, இது கூடவா தெரியாது? இது போக இந்த நாம் தமிழர் கூட்டமே வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்கப்பா. தம்பிகள் உலகம் என்றைக்குமே தனி உலகம். அந்த உலகத்தில் நானும் போய் வாழணும் எனக்கு ஆசைன்னு வச்சிங்களேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறேன். வாங்க அந்த உலகத்துள்ள போவோம். நான் உங்கள் எங் தாத்தா. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். எனக்கு தெரியாம தான் கேட்குறேன், இந்த சாட்டைக்கு எத்தனை வாய் இருக்கு? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாய், வந்த கொஞ்ச நாள்ல வேற ஒரு வாய், இப்போ புதுசா வேற ஒரு வாயில பேசிக்கிட்டு இருக்காப்ல. அது அந்த அளவுக்கு எடுபடாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் தான் விஜயகாந்தை விட அவர் வந்து குறைவா தான் ஓட்டுகள் வாங்குவாரு. ஏன்னா விஜயகாந்த் 25 வருஷமா அவர் வந்து நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்தாரு. ஏன் விஜய் செய்யலையா? அவர் மக்கள் இயக்கம் தொடங்கி விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம், விஜய் நூலகம், விஜய் மருந்தகம்னு அவரும் சமூக சேவை செய்யறாரு. தெரியாம எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, எத்தனையோ பேரை வந்து மேல தூக்கி விடுறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு செய்யறாரு. அவரால் முடிஞ்சதை தாண்டி ரசிகர்களை வச்சு எவ்வளவு நடத்திட்டு பண்றாரு. ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறாரு. அவர் வரும்போதே ஓட்டே இருக்காது. அப்படின்னா தேர்தல் நின்னாதானே தெரியும். தேர்தல் நின்று மக்கள் அவர் அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிப்பாததும் மக்களுடைய விருப்பம். ஆனா வரும்போதே தடுப்பதற்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. எதிரி நினைச்சவன் எனக்கு நண்பன் ஆயிட்டான், உயிர் நண்பன் நினைச்ச நீ இப்போ துரோகி ஏற்றியடா மயிர். இப்போ முந்தா நாள் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்ல. என்ன போட்டாப்லன்னா, என் பையன் இருக்கிறான், அவனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, தலைவர் கோட்டிக்கு பறக்குது, தமிழம் கோட்டிக்கு பறக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏய் என்னடான்னு கேட்டேன். சும்மா ஃபன் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னார். நேற்றுக்கு எல்லார் வீட்லேயும் விஜய் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு விஜய் சொல்லவும், ஏன் வீட்டில் இருந்தாங்களேன் அப்படியே பொருளே தட்டி விட்றாங்கப்பா. எங்க வீட்டுல விஜய் இல்லைங்க. இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்லயே விஜய் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது, தலைவங்கோடி பறக்குது, 3 எழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படின்னா அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மொதல் நாள் தான் நீனே எவிடன்ஸ் கொடுக்குற, அடுத்த நாள் இப்படி வந்து பேசுற. இப்படிலாம் முன்னுக்கு பொண்ணு முரணா பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செய்வாங்களா இல்லையா? போட்டு அடி அடிச்சிருக்காங்க. தலைவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்துட்டாப்ல. நான் போய் கேஸ் கொடுக்க போறேன், 2500 ஸ்கிரீன்ஷாட் இருக்குதான், கொண்டா கேஸ் கொடுக்க போறாராம். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு 2500 அவங்க எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன். மதுரை உயர்நீதிமன்றத்துல எந்தெந்த தாவேக்காரர் எவ்வளவு இழிவாக என் குடும்பத்தை பத்தி பேசுறாங்கிறது தனி வழக்காகவே சமர்ப்பிக்க போறேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், சொல்றா பாயா லூசு. இதே மாதிரி இதை விட மோசமா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லும் போது நீ என்னென்ன எல்லாம் பேசுனீங்க ஞாபகம் இல்லையா? அதோட பிறகு பலனை தான் இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அனுபவி ராஜா, இந்த அழுவ அழுகுறியப்பா, இழவு வீட்டுல பொம்பளை அழுகுற மாதிரி அழுகுறியப்பா,
அதெல்லாம் சீனே கிடையாது. இன்னும் காலத்துக்கு வச்சு செய்வாங்க. இந்த வா என்னைக்கு மாறுதோ அது வரைக்கும் வச்சு செய்வாங்க. இதெல்லாம் நீ எப்போ யோசிச்சுருந்துருக்கணும்? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் ஏதோ ஒரு கோர்ட்டில் ஒரு படம் வெளியிட்டாருன்னு மைக்கை கையில் எடுக்கவா, கேம்பெயினை தான் தொடங்கவா அப்படின்னு தம்பி அவர்களே சொல்லிட்டாரு, விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, நமக்காக வாக்கு கேட்டிருக்கிறார் தளபதி அவர்கள்னு. ஓட்டு பிச்சை கேட்டீங்கல்ல அந்த குரூப்பு கிட்ட, இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்ட, அன்னைக்கு நீங்கள் யோசிச்சிருக்கணும். அதில் வந்து விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறாரு. அதாவது ஒரு தலைவன் வந்து டான்ஸ் ஆடலாமா? ஏன் உங்கள் அண்ணன் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு எப்படிலாம் கும்மி பாட்டுக்கு? அப்பெல்லாம் எங்கேயா போனீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். எல்லா தலைவரும் நயினார் போறாரு, ஒரு விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதே நயினார் நாகேந்திரனும் நம்ம அண்ணாமலை அவர்களும் ஒருமித்து ஒன்னாக டான்ஸ் ஆடினதெல்லாம் நம்ம பார்க்கலையா? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உட்காந்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான். நீ படம் இருக்கேன் உடன் பிறந்தானே என்னரும் தங்கைகளே. கோவை பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் வள்ளிக்கும்மி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதை யாரு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிஎம்கே உள்ள ஐடிவிங் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எது இந்த சாட்டை பேசுறதையும் நயினார் நாகேந்திரன் பேசுறதையும். அந்த அளவுக்காடா போயிட்டீங்க நீங்க, அவ்வளவு மோசமா கீழ்த்தரமாக போயிட்டீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. டிஎம்கேல என்ன பண்றாங்க, கமலஹாசனுக்கு டூ போட்டு கொண்டு வராங்க ஒரு இதுல கொள்கை பாட்டுக்கு ஆடுறதுக்கு. இதுக்கு கமலஹாசன் சொன்னாலே வந்து ஆடி கொடுத்துட்டு ஃப்ரீயா போயிருப்பாப்புல. இதுக்கு காசு செலவு விட்டு கமலஹாசனுக்கு டூ போட்டு ஆட வைக்கிறீங்க நீங்க. கலைஞர் போலவே பேர் வாங்குவார் இவர்தான் எங்கள் நாயகன் உதய நிதி. இதோ இந்த உருட்டெல்லாம் கூட பரவாயில்ல. சீமானெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சா எவனும் பக்கத்திலே நிற்க முடியாது. இப்போ இடையில ஜனநாயகன் படம் வந்துச்சு. அந்த டைம்ல கேட்டாங்க, அதாவது ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிருக்கேன், அதில் அரசியல் இருக்கா அப்படின்னு. நீங்க அந்த ஜனநாயகன் பற்றி கேட்குறீங்க. நானே ஒரு ஜனநாயகன் தான், நான் தான் இந்த நாட்டோட ஜனநாயகன். ஒரு சிரிப்பு ஒன்று. அது என்ன செல்ஃப் எடுக்காத ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி கிக்குன்னு ஒரு சிரிப்பு. அதுக்கு பிறகு பராசக்தி படம். அந்த பராசக்தி படத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, கேரக்டர் எப்படி இருந்துச்சு? நான் தான் செய்யன், பேரு தான் செய்யன்னு வச்சுக்கலாம், நான் தான்ப்பா செய்யன். கார்பெண்டர் அடப்பு உள்ள எக்ஸலில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அது ஒரு சவுண்டு. தலைவர் தம்பி தலைமையிலும் அப்படின்னு ஒரு 100 படம் ஜீவா படம் வந்துச்சு. அதுக்கு ஒன்று சொல்கிறாப்புல, என்னையே அப்படிதாங்க கூப்பிடுவாங்க புகான்னு ஒரு சிரிப்பு ஒன்று. இது என்ன சிரிப்பு எனக்கு தெரியலை. அண்ணன் உருட்ட ஆரம்பிச்சாப்புலன்னா சாவு வீட்டுல நான் தான் படமா இருக்கணும், கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படி மாப்பிள்ள. அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அதுதான் இருக்கு. நல்ல தலைப்பு வச்சிருக்காரு, தலைவர் தம்பி தலைமைன்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. எல்லாரும் எங்க போன ஒரு யாராச்சும் ஒரு இறந்து வீட்டுக்கு ஒரு இறந்து போயிட்டார், அப்புறம் போயிட்டு வந்து வெளில அவரும் நானும் நான் வந்து ஒரு நெருக்கமாக இருந்தோம். என்னை உரிமையா கூப்பிடுவாங்க அவங்க வந்து, வாடா தம்பி போடா தம்பின்னு ரொம்ப உரிமையா யாருன்னே தெரியாது, சும்மா இழ விட்டு போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு கதையை கட்டிட வேண்டியது. அதே மாதிரி இப்போ வந்து நான் போப்பாடு வர பார்க்க போயிருந்தேன். அன்போட வாடிக்கண்ணுன்னு கூப்பிட்டாரு. அதனால அந்த ஊருக்கு வாட்டிக்கண்ணே பேர் வச்சாங்க. புதுசா அண்ணன் உருட்டாப்புல. அந்த உருட்டெல்லாம் கேட்டுட்டு சாட்டை உருட்டதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசா தெரியல வச்சுங்களேன். அண்ணனுக்கு என்ன கோவம் தெரியுமா? என்னேண்டா ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, எங்க பார்த்தாலும் மும்மனை போட்டுங்கிறீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறேன்டா என்னையே சேர்த்துக்கிடுங்கடா அப்படின்றாங்க. இப்போ இடையில நியூஸ் 7 தொலைக்காட்சியில் வந்து ஒரு போல்னு வெளியிட்டுருந்தாங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு வெளியிட்டிருந்தாங்க. அது 100% போய், அதாவது டிஎம்கேக்கு ஒரு 38%, அதிமுகவுக்கு 36%, டிவிகேக்கு ஒரு 18%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%. அது 100% போய் யாரும் நம்பாதீங்க. நாம் தமிழருக்கு எப்போ 5% சொன்னாங்களே அது பேர் தெரிஞ்சு போச்சு, அது பொய்ன்னு. 2% தாண்டிடுச்சுன்னா இல்லை என் பேரை மாற்றி இருந்த சேனல் அப்படியே நாங்கள் மூடிடுறையா. 2% தாண்ட சொல்லுங்க. அவங்க போறாங்க பாருங்க போல். 42% இருக்கான். நாம் தமிழர் வந்து ஒரு போல் நடத்துனாங்க. அது 42% அந்த சீமானுக்கு வாக்கு இருக்கிறான். அவன் எந்த உலகத்துல வாழ்றாங்கன்னே தெரியல. ஒன்று ட்வீட் ஒன்று போடுறாங்க. இந்த ஒவ்வொரு டைமும் சாட்டை வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுவார். வீடியோ வெளியிட்டா போதும், ஆஹா சோழி முடிச்சு, டிவிக்கே சோழி முடிச்சு, ஒரு வீடியோ வெளியிட்டு வந்து டிவிக்கே சோழியை முடிச்சு வரோம். சாட்டை வெர்சஸ் டிவிக்கே, மொத்த டிவிக்கேவும் வெர்சஸ் சாட்டை துரைமுருகனாம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொருத்தன் போட்டிருந்தான் ஒரு ட்வீட்டு, அதாவது சாட்டை துரைமுருகன் விஜயோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாப்லையா. இனிமேல் அந்த டேமேஜை ரெக்கவர் பண்ணுறது விஜய் 100 படம் நடிச்சு வந்தாலும்
ரெக்கவர் பண்ண முடியாதான். எந்த உலகத்தில் நீங்கள் வாழ்றீங்க? ஒன்று அந்த அட்ரஸை எனக்கு கொடுங்க, நாங்களும் அந்த அவங்க வந்து வாழ்ந்து பார்க்குறோம் அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை ஏதோ நீ அடிக்கிறீங்கன்னா ஒயின் ஷாப்போட அட்ரஸை கொடு, நாங்களும் 2 இழுப்பு எடுத்துட்டு அந்த உலகம் எப்படி தான் இருக்குது, எப்படி தான் வாழ்றீங்க. அவங்க உலகத்தில் இப்போ அங்கே அதிபராக இருக்கிறதே சீமான் தான். இப்போ மறு எலெக்ஷன் வச்சு மறுபடியும் சீமான் வரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தம்பி. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட தம்பிலாம் யாருக்கு கிடைக்கும்? சீமானுக்கு கிடைச்சிருக்கு. அருமையான தம்பிகள். மாதம் வாடகை, வீட்டு வாடகை கட்டிடுவாங்க. அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு வாடகை கட்டிடுவாங்க, அந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டிடுவாங்க. அது போக பிரைடு நாய்க்கு மாதம் தீனிக்கு விலை போட்டுருவாங்க. இது போக அண்ணனுடைய சட்டு சாமான் செலவுகள், போக்குவரத்து செலவுலாம் கவனிச்சிடுவாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த விஜயலட்சுமி கேஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் விஜயலட்சுமிக்கு மாதம் நீங்கள் பணம் கொடுத்ததாக கேள்விப்பட்டங்களே, 50,000 கொடுத்ததா சொல்கிறாங்களே, அது உண்மையான? உடனே என்ன சொல்கிறாருன்னு, அம்மாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி போனா போது தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லிட்டேன். தம்பிகள்கிட்ட எது தம்பிகள்கிட்ட சொல்லி கொடுத்துட சொல்லியாச்சான். ஏன் நீ பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? வெள்ளந்தன ஒருத்தன் விரல் சப்பரம் ஒருத்தனா? அப்படிதான். இப்படிப்பட்ட தம்பிகள்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு கிடைச்ச தம்பியெல்லாம் பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் சீமானுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. அது மாதிரி தம்பிகள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சியில எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சாச்சு. தற்போது ஒரு 100 வேட்பாளர், அதுக்கு முன்னாடி ஒரு 100 வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இதுல ஒரு பெரிய பிளான் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கட்சியில வேட்பாளர் அறிவிப்பாங்களா? இப்பெல்லாம் அறிவிச்சாச்சு. ஒரு ஏரியாவில் ஒரு ஆள் போட்டாரு. இதுக்கு பிறகு திமுக அதிமுக அறிவிப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அண்ணா அங்கே விலை பேசிட்டு ஆளை மாற்றி விடுறது. முன்கூட்டியே எதுக்கு அறிவிக்குதுன்னா, இந்த இடத்துல நாங்கள் போட்டிருக்கிறேன், நீ என்கிட்ட வேலை பேசவா, வேலை பேசுறதுக்கு பிறகு வேற தூக்கி அங்கே மாற்றி விட்றேன், இவங்க தூக்கி அங்கே மாற்றி விட்றேன் அப்படின்னு தன்னுடைய வியாபார நோக்கத்துக்காக ஆல்ரெடி 200 பேரை போட்டாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு பிரச்சாரம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களே தெரியும் தோக்க போகிற கட்சிக்கு எதுக்கு பிரச்சாரம், அவங்களுக்கு தேவை பணம். எவன் பணம் கொடுப்பான், எந்த கட்சியிலேருந்து பணம் வரும், நாங்கள் நிப்பாட்டிருக்கிறேன், அது வேணா நீ பேசிட்டு ஆளை மாற்றிக்கோ, அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு அண்ணன் ஒரு பெரிய பிளான் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்காப்ல. இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? இப்போ சாட்டை துரைமுருகன் அவருக்கு என்ன ஒன்று மட்டும்தான், தினமும் ஒரு வீடியோ போடணும். யாரை வச்சு போடலாம்? இன்னைக்கு போய் பாருங்க, சாட்டையோட கடைசி 10 வீடியோ இல்லை 20 வீடியோ எடுத்துக்கல, எல்லா வீடியோவும் விஜயை பற்றினவே இருக்கும். நீ யார் அடிக்க வந்த? நான் திமுகவை தான் அடிக்க வந்தேன் அப்படின்னு. ஆனால் இப்போ யாரை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன்? விஜயை பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன் விஜயை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கேன்? அப்போ தான் வியூஸ் போகுது, எனக்கு கண்டென்ட் கிடைக்கிது. அப்போ நீ எதுக்காக வீடியோ போடுற, எதுக்காக நீ அரசியலுக்கு வந்தங்கிறத மறந்துட்டு, இல்லை கொடுமை என்னன்னா, இப்போது ஷர்மிலான்னு விசிகாவில் ஒரு எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க சீமான என்ன கிடியெல்லாம் கிழிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பெரியார் விஷயத்தில் பெரிய அளவு வைத்தாங்க. அவங்கள கொண்டாந்து நீ வந்து பேட்டி எடுக்கிற, என்ன காரணம்னா அவங்களும் விஜய் திட்டுறாங்க, நானும் விஜய் திட்டுறேன், அதனால பேட்டி. மிட்சுபிஷி ஹிட்டாச்சி வந்தாச்சு. Oh my god, it's a small magic, have it. Thank you, it's all right. ஜி ஸ்கொயருக்கு விளம்பரம் பண்ணோம்னா நீ மறப்பானா? ஜி ஸ்கொயருக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுற இந்த சாட்டை துரைமுருகன் இப்போ இடையில வந்து ஒரு பெரிய கேஸ் விட்டு மாட்டுச்சு. எங்கே லோக்கலில் மண்ணை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவனுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, ஃபோன் பண்ணி, நான் இது மாதிரி சாட்டை பேசுகிறேன், எங்களுக்கு கட்சிக்கு ஒரு நிதி தேவைப்படுது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ யாரா நீ ஃபஸ்ட்டு? நான் தான் சாட்டை துரைமுருகன், நீ எவ்வளோ நாள் இரு, நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? நான் மண் அடிச்சிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? இல்லைன்னா நீ மண் அடிச்சிட்டு இருக்கல, அது வீடியோவை போட்டுருவேன் அப்படின்னு வீடியோ போட்டு விட்டாப்ல. வீடியோ போட்டுட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும். ஏன்டா அது ஒரு 100K வியூஸ் வந்துட்டு 1 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, தம்பி இந்த மாதிரி ஏன் தம்பி என் பேரை கெடுத்துட்டீங்க, அது சொன்னேன்ன, இப்போ 20 லட்சமாக பணத்தை கொடு அப்படின்ட்டு 20 லட்சம் பணத்தை வாங்கி அது கட்சி நீதிக்க போனச்சா காலாவதி உள்ள எடுத்து போட்டாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி பெரிய அளவில் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இடையில டிடிவி தினகரனோட ஒரு பிரச்சனை தெரியுமா? அது ஏன் தெரியுமா? இதே மாதிரி ஒரு மரணி கேஸில் அவங்க ஆளை தொட்டு அங்கேயே இருந்து டிடிவி குரூப் வந்து இது அப்படியே டிடிவி வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியை மாற்றி விட்டாங்க. டிடிவிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தம் இருக்கா? இதே நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைனா கூட பரவாயில்ல, அவங்களோட கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க. இதுக்கு டிடிவி நோண்டேன், டிடிவி நோண்டது காரணம் இது காசுக்கு. அவங்க டிடிவி ஆள்கிட்டே காசு கேட்டிருக்காப்புல, அவங்க பெரிய குரூப்பு வச்சு ஊமுகுத்தா குத்தி விட்டாங்க வீட்டில் கொண்டாத வச்சு. அந்த அளவுக்கு இருக்கு சாட்டை துரைமுருகனுடைய ஒரே ஒரு பொழப்பு. என்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, அண்ணன் கொஞ்ச நாள்ல உடத்து பிறகு அந்த கட்சியே எனக்கு தான், அந்த அளவில் தான் இருக்கு. அண்ணன் எப்போ காலியாவா, திண்ணை எப்போ கிடைக்கும், திண்ணையில் ஏறதுக்காக அண்ணன் ரெடியாக இருக்கிறாப்புல சாட்டை துரைமுருகன். அதை வச்சு தான் அவர் போட்டுருக்காரு. எனக்கு வந்து தற்பொழுது நான் வந்து இந்த பிரபலம் ஆகணும். ஓகே, பிரபலம் ஆனதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி போனோம், அதை நான் கைப்பற்றிட்டு நான் சிஎம் ஆகணும். ஏன்னா
பிரபாகரனை வச்சு வளர்ந்த ஒரு இயக்கம், தமிழ் தேசியத்தை வச்சு வளர்ந்த ஒரு இயக்கம் யார் கையில் போய் சிக்கும் போது பார்த்தீங்களா? இவர் இடுமான காலத்தில் ஓட்டாக் பண்ணியாச்சு. எவனுமே கிடையாது. அண்ணன் தான். எப்படி அண்ணாவுக்கு எம்ஜிஆரோ அதே மாதிரி அண்ணனுக்கு நீடா அப்படின்னு கோபி சுதாகர் சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி அண்ணன் தான் இனிமே உங்களுக்கு சிஎம் வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். அது இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 60 வருஷம் நடந்துச்சுனாங்களே, நீங்கள்லாம் வீட்டில் ஃபேன் ஹூக் இருக்கும், அதில் மாட்டிட்டு தொங்கிடலாம் நீ எல்லாம் சேமா ஆகிறதுக்கு. இந்த தாவேகாங்கிற கட்சி தொடங்கின நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்ல காட்டிக்கிட்டு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காப்புல கூட வந்துடுவாப்புல அப்படின்னு பல்ல காட்டிட்டு பால் விளம்பரத்துக்கு பசுமாடு பல்ல காட்டுற மாதிரி காட்டினீங்க. அன்னையிலே இருந்து கட்சி வெளியிட்ட அன்னைக்கு, கட்சி கொடி வெளியிட்ட அன்னைக்கு, கட்சி அறிவிச்ச அன்னைக்கு, அதற்கு பிறகு அந்த மனுஷன் பேசின பேச்சு இருக்கே, அதெல்லாம் நாங்கள் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். போட்டுட்டு அப்படியே நாள் ஆக ஆக சீமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாப்புல. அந்தாண்ட உடனே நீ அந்த பக்கம் நெல் இல்லை, இந்த பக்கம் நெல், நீ லாரி அடிச்சு செத்து விடணும் ஒரு உருட்டு ஓட்டினாப்புல. அதுக்கு ஒரு டக்குன்னு தாவிட்டாங்க. இதுக்கு பேர் காக்கா விஜயை கடிக்கணுமே, வெள்ளாரம் சொம்பு திக்காச்சே விஜய்க்கு, இப்போ விஜயை கடிக்கணுமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பித்தாங்க. விஜயை கடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு முழு தொழிலே நாம் தமிழருக்கு முழு தொழில் என்னன்னா விஜயை கடிக்கணும், விஜய் அடிக்கணும், தாவைக்காவில் உள்ள இந்த விர்ச்சுவல் வரைசை அடிக்கணும். அதுதான் வேலையை. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? அதான் டெய்லி கொண்டு வச்சு உமக்கொத்தா குத்தி விட்றாங்க. அந்த வழி தாங்க முடியாமல் தான் அண்ணன் உட்காந்து முந்தின நாள் அழுதுகிட்டு ஒரே போஸ்ட், என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்தை ஆசைப்படுத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஒரே வீடியோவை போட்டு ஒரே அழுவேன். அப்படி அழுதுகிட்டு இருக்காப்புல. இந்த நாம் தமிழர் கட்சியை நான் ஏதோ வசப்பாடுறேன் திட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு மாறி வந்துட்டு அப்படிங்கிறதான் என்னோட கோவம். அந்த நாம் தமிழர் கட்சியில நானும் உணர்வால இணைஞ்ச ஆளு தான். ஈழத்துல இவ்வளவு பேர் குவிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வேற தெலுங்குல இருந்த வேற ஆட்கள் பெரிய ஆழ்மர் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கேன், நமக்குன்னு ஒரு தலைவன் வரமாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் சீமான்ற ஒரு நபர் வந்தார். தமிழ் தேசியத்தை எடுத்து பேசினார். தலைவன் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி பேசினார். அப்படிங்கும்போது நான் உணர்வுபூர்வமாக என்ன மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக நின்னாங்க நாம் தமிழர் கட்சியில். அப்படி இருந்த கட்சி ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட உங்களுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்த கட்சியை அடமானம் வச்சுட்டு உங்களுக்காக இத்தனை இளைஞர்கள் எதுக்காக வந்தாங்க? நீ திமுகவை எதிர்க்கிற, நீ திமுகவோட சமரசம் பண்ணாமல் நீ எதிர்த்துக்கிட்டு இருக்கில்ல, அதனால உன் கூட நிற்கிறன்னு லட்சக்கணக்கான இளைஞர் நின்னாங்கல்ல, எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியை வழி நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்த ஏகப்பட்ட பேர் நீங்கள் கட்சியில் இல்லை. வெற்றி கொண்டான் எங்க? புகழேந்தி எங்க? ஜெகதீசன் பாண்டியன் எங்க? அவங்களாம் தான் கட்சியை வழிநடத்தி சென்றவர்கள். சீமான் துணை நின்றவர் தான். இன்னைக்கு சீமான் தான் பெரிய முகமாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. 30 வருஷம் சீமான் கூட இருந்த ஒரு நபர் ஜெகதீஷ் பாண்டியன்றவர் கடைசியாக விட்டுட்டு போகும்போது எனக்கு அவர் அண்ணன் தான், அந்த பாசம் என்னைக்கு மாறாது. ஆனால் இன்னைக்கு அண்ணன் சரியான வழியில் போகலை, அவர் தடமாறி போயிட்டார். அவர் பல இடங்களில் பணம் வாங்கின எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் இந்த கட்சியில் நான் இருக்க விரும்பலை. ஏதோ நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டு இன்னைக்கு அந்த குதிக்கிறீங்க அண்ணன் சீமான்னு. அவருடைய உண்மை முகம் தெரிஞ்சுதான் 30 வருஷம் கூட இருந்த ஒரு மனுஷன் விட்டுட்டு போனா சும்மா விட்டு போயிருப்பாரா? நீங்க அவர் யாருன்னே தெரியல. சீமான் அங்க இருக்கிறா, நீங்க இங்க இருக்கிறீங்க. அவர் என்ன செய்கிறார், ஏது செய்யறாரு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடவே பயணிச்ச ஆளு 30 வருஷமா விட்டுட்டு போயிட்டாப்ல. கேட்டா அங்க காசு வாங்கினாரு, இங்க காசு வாங்கினாரு, அங்க காசு வாங்கினாரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தமிழ் தேசத்தை அடு வச்சுட்டாரு, ஒரு போற பாதை சரியில்லை அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துல இருந்தால் எங்களை மாதிரியான பல தம்பிகள் அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இன்னைக்கு வந்துட்டோம். சாட்டை துரைமுருகன்லாம் பேசுகிறாரு, ஆஹா சூப்பராக பேசுகிறாரு, கேட்க நல்லா இருக்கும். அந்த மனுஷன் எதுக்காக பேசுகிறாப்புல? அவருக்கு வருமானம் வருது, இந்த கட்சி எப்படியாச்சும் கைப்பற்றிடணும், இந்த நாம் தமிழர்களை தம்பியெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதுலேருந்து காசு பார்க்கணும், பெரிய அளவில் காசு பார்க்கணும் ஒற்றை எண்ணத்தில் தான். கூட இருக்கிற தம்பிகள்லாம் எப்படின்னா, ஒரு கோன்னு ஒரு படம் இருக்கும், அதில் முதலமைச்சர் ஆகிற அந்த அஜ்மீர்னு ஒரு பையன் ரொம்ப மோசம், ரொம்ப கெட்டவன், அயோக்கிய, ஆனால் நல்ல மாதிரியே இருப்பான். ஆனால் அவங்களெல்லாம் சேர்ந்து அவங்க கூட இருக்கிற தம்பிகள்லாம் சுத்தமானவங்களாக இருப்பாங்க. அதனால கடைசியில் இவன் கெட்டவனு நீங்கள் காமிக்காமே இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கூட இருக்கிற தம்பிகள்லாம் உணர்வால் இணைஞ்சிருக்கிறாங்க, நல்லவர்கள் தான். ஆனால் தலைமையில் இருக்கிற சீமான் மாதிரி ஆட்கள், சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள், அவங்க உங்களை வச்சு விலை பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி புரிய போகிறதில்ல, புரிய நிலவு நீங்கள் இல்லை, உங்களுக்கெல்லாம் முத்திடுச்சு பாருங்கள்.